நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, அல்லது நீங்க பார்த்துட்டு இருக்கிற உங்க வேலை ரொம்பவே ப்ரெஷரா இருக்கா அப்படின்னா நீங்க கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சத்துக்கு யார் யாருக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும்னு அதுக்கு தெரியும். பிச்சைக்காரனுக்கு ₹1 உருவாக்குறது ப்ரெஷர் அப்படின்னா அம்பானிக்கு 1,00,000 கோடி உருவாக்குறது ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் தான் வைரக்கற்களையும் கூழாங்கற்களையும் பிரிக்குது. வாழ்க்கையில எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு இருந்தா நீங்க கடைசி வரைக்கும் ஒண்ணுக்கு உதவாத கூழாங்கல்லா தான் இருக்கணும். ஒருத்தரோட வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது அவங்க எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. ப்ரெஷர் இல்லாம வைரம் இல்ல, ப்ரெஷர் இல்லாம தங்கம் இல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரிதான பொருள்கள் எல்லாமே ப்ரெஷரால தான் உருவாகி இருக்கு. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு தேவையில்லாம வெட்டியா புலம்பாதீங்க. என்னைக்கும் ப்ராசஸ் விட ரிசல்ட் தான் முக்கியம். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கறத விட என்னவாக போறேன் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். சக்சஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். வைரம் ஒரு நாள்ல உருவாகிறது இல்ல, பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான். அந்த ப்ரெஷர் தான் வைரம். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கிட்டு இருக்கிறவன் தான் வைரம் மாதிரி ஜொலிப்பான். இந்த உலகத்துல வைரத்தை விட கடினமான பொருள் கிடையாது, விலை உயர்ந்த பொருளும் கிடையாது. நீ எவ்வளவு ப்ரெஷரை ஹேண்டில் பண்றியோ அந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கையும் வைர மாதிரி ஜொலிக்கும்.